ஏரியில் பிடிச்ச மீனுங்க. இப்போ வறுவல் பண்ண போகிறோம். மசாலெலாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ மீனை கீரல் போட்டு மசாலா அப்படியே போட்டு பெரட்டி வைக்க போகிறோம். வச்சுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து வறுவல் பண்ண போகிறோம். மீன் கீரல் போட போகிறோம். இந்த மாதிரி கீரல் போட்டுங்க மீன். அப்போதான் இதெல்லாம் உள்ளுக்கு போய் எல்லாம் மிளகா உப்பு எல்லாம் காரம்லாம் கரெக்டாக வரும் பிணைஞ்சோம்னா. இப்போ மசாலா பெரட்ட போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். வாங்க எல்லாம் பெரட்ட போகிறோம். வர மிளகா அப்படியே மீன் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு, மிளகு தூள் எல்லாம் ஒன்றா போட்டு பெரட்ட போகிறேன். கொஞ்சம் எலும்புச்சம்பளம் விட்டுக்கிறேன். எல்லாம் பெரட்டி பிணைஞ்சிட்டு இந்த மீன் எடுத்து இப்படியெல்லாம் தடவுங்க. அப்போ தான் சரி வரும். இப்படி தடவி வச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் எல்லாம் ஊறிடும் நல்லா. அதான் கீரலுக்குள்ளெல்லாம் அப்படி போகணும். இந்த சாந்து போனால் நல்லா இருக்கும் கரெக்டாக. கணக்காக இருக்கும். இது மாதிரியே பெரட்டி கொஞ்ச நேரம் வச்சிருந்து ஊறின விட்டி தோசைக்கல்ல போட்டு எப்படி எடுத்துருங்க. லேசாக எண்ணெய் கூட கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க. ரொம்பவும் ஊற்றாதீங்க எண்ணெயெல்லாம். அது மாதிரி செஞ்சுங்க. நல்லா ஊறிக்கும். மீனெல்லாம் பெரட்டியாச்சு. மீனை பெரட்டி வச்சாச்சுங்க. காரம் சாரமாக உப்பு நல்லா எலுமிச்சம்பழம் விட்டு எல்லாம் நல்லா பெரட்டி வச்சாச்சு. 1/2 மணி நேரமாக இருந்துச்சு. இப்போ தோசைக்கல்ல காஞ்சோடனே போட்டு பெரட்டி எடுக்க போகிறோம் மீனை. ஏரி மீன் சூப்பராக இருக்குங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு அப்புறம் மீனை வச்சு அப்புறம் கொஞ்சம் ஊற்றிக்க வேண்டியதான். இப்போ மீனை வைக்க போகிறேன். ஏரி மீன் இந்த மாதிரி தோசைக்கல்ல போட்டு பெரட்டி எடுத்து சாப்பிட்டு பாருங்க. சூப்பராக இருக்கும். நல்லா ஏரி மீனுக்கு அதுக்கும் அப்படி தோசைக்கல்ல போட்டு பெரட்டி எடுத்து சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்டாக இருக்கும்.
மீன் வெந்துருச்சு. இனிமே வறுத்த மீன் எடுத்துடலாம். சூப்பரா. சூப்பரா வாசடிக்குது. இனிமே சாப்பிடலாம். வாங்க. மீன் வறுத்தாச்சு. சூப்பரா இருக்கு. நல்லா இப்போ சாப்பிட போறேன் பாருங்க. அப்போ காரம் ஜாரமா சூப்பரா இருக்கணும் போல. ஏரி மீனுங்கிறது அவ்வளோ டேஸ்டா இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி வறுத்து சாப்பிட்டு பாருங்க ஏரி மீன். ஆனா நல்லா வறுத்தாலும் அவ்வளோ முள்ளு இல்லை. சூப்பரா இருக்குதுங்க. டேஸ்டாவும் இருக்கு. நல்ல டேஸ்ட் பாருங்க. சூப்பரா இருக்கு. நல்லா சுல்லுன்னு இருக்குதுங்க. டேஸ்டாவும் இருக்கு. நல்லா டேஸ்ட். அவளும் எப்படியோன்னு நினைச்சேன். சூப்பரா இருக்கு.